अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன்। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த 3 வாரங்கள் அமல்களின் சிறப்பு என்கிற தலைப்பின் கீழ் சில தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். அந்த தலைப்பினுடைய தொடராக இது இல்லாமல் இது இன்னொரு தொடராக அமைக்க இருக்கிறோம். காரணம், இது சஃபர் மாதத்தினுடைய முதல் வாரம், முதல் வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு 4 வாரங்கள் வேறு ஒரு தலைப்பை அடித்தளமாக வைத்து பயான் நிகழ்த்துவது ஒரு தோதுவாக அமையும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் இருந்து மிக நீண்ட நபிமொழிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அடுத்த 4 வார தலைப்பாக பயானாக இது அமைய இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். மிக நீண்ட நபிமொழிகள் அப்படிங்கிற இந்த தலைப்பு எதை மையப்படுத்தியது என்று கேட்டால், நம்ம நிறைய ஹதீஸ் படிச்சிருக்கிறோம், நிறைய ஹதீஸ் பயான்ல கேட்டும் இருக்கிறோம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை பொறுத்தவரை அது ஜவாமியுல் கலீம். அப்படின்னா என்னன்னு கேட்டா, சுருங்க சொல்லி அதிகமான விளக்கத்தை தருவது நபிகளாருடைய, அது அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் பாக்கியம். நீங்க நபியுடைய ஹதீஸை நிறைய நீங்க படிச்சிருக்கலாம். எப்படிலாம் அந்த ஹதீஸ் இருக்கும் என்று கேட்டால், நபி இடத்துல ஒருத்தர் வந்து கேட்பார், எது பெரும்பாவம்? ரசூல் என்ன சொல்லியிருப்பாங்க? ஷிர்க் வைக்கிறது. அடுத்து எது? தாய் தந்தை நோவினைப்படுத்துறது. அடுத்து எது? பொய் சாட்சி சொல்வது. ஹதீஸை இவ்வளவுதான், முடிஞ்சிடும். இல்லைன்னா சில இடத்துல ரசூலாட்ட கேட்பாங்க, எது ரொம்ப நல்ல அமல், சிறந்த அமல் எது? தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அடுத்து எது? தாய் தந்தைக்கு நல்லது செய்வது. அடுத்து எது? உங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஜிஹாது செய்வது. இப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் நீங்கள் எடுத்துக்கிட்டா 2 வரி 3 வரையில் அது ஹதீஸ் முடிஞ்சிடும். இப்படியான நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை பயான் நம்ம கேட்டும் இருப்போம், புத்தகங்கள் வடிவில் நாம் படித்தும் இருப்போம். ஆனால் உண்மையிலே ஹதீஸ் இவ்வளோதான் கேட்டால் அப்படி கிடையாது. சில நபிமொழிகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் 10 பக்கத்துக்கு இருக்கும் ஒரு ஹதீஸ். 10 பக்கத்துக்கு அந்த ஹதீஸ் போய்கிட்டே இருக்கும். நம்ம யாரும் இதை பெரிய அளவில் பயான்களில் கொண்டு வந்ததும் கிடையாது. அதே நேரத்தில் இதை யாரும் ஆர்வப்பட்டு படிக்கிறதும் கிடையாது. நீங்கள் அந்த ஹதீஸை எடுத்து படித்து முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த ஹதீஸ் ஒட்டுமொத்த ஒரு ஹதீஸை படித்து முடிப்பதற்கு ஒரு 1/4 மணி நேரம் எடுக்கிற அளவுக்கு அதை வாசிக்கிறதுக்கு 1 நேரம் ஆகும். அப்படிப்பட்ட சில நபிமொழிகள் இருக்கிறது, மக்கள் யாரும் அதை கண்டுகொள்வது கிடையாது என்ற அடிப்படையில் அப்போ இதையே ஒரு தலைப்பாக வைத்து இந்த நபிமொழிகளை நாம் விளக்கமாக அறிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் மிக நீண்ட நபிமொழிகள் என்ற தலைப்பை நாம் தேர்வு செஞ்சுருக்கோம். இதுவும் 4 வாரம் தான் தலைப்பு. ஆனால் ஹதீஸ் 4 தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதனால் நிறைய ஹதீஸ் இருக்கு. நீளமான நபிமொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. என்றாலும் நம்ம ஒரு 4 வாரங்களை வைத்து 4 நபிமொழிகளை எடுத்து நம்ம அது குறித்து பேச இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கிற முதல் நபிமொழி சஹீஹ் புகாரினுடைய 7வது நபிமொழி. நீங்கள் புகாரி கிரந்தத்தை எடுத்தால் அதில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் முதல் தலைப்பாக வஹி என்ற தலைப்பை, பதவுல் வஹி, வஹியின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 நபிமொழிகள் தான் அந்த தலைப்பில் இருக்கும். அடுத்தடுத்த தலைப்பில் 40 இருக்கும், 100 இருக்கும், 150 இருக்கும். இந்த பாங்குங்கிற தலைப்பில் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 300 செய்திகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு தலைப்பு கீழே கொண்டு வந்திருக்கிறார். இந்த பதவுல் வஹிங்கிற இந்த ஒரு தலைப்பு தான் இருக்கிறது ரொம்ப சின்ன தலைப்பு. 7 ஹதீஸ். ரசூலாக்கு எப்படி வஹி வந்துச்சு? இந்த ஆரம்ப வஹி, ஹதீஜா அம்மையாரை விட்டு ரசூல்லா குகையில் போய் தங்கி இருந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, குர்ஆன் வசனத்தை ஓதுனாங்க. ரசூல்லா ஹதீஜா நாய்கிட்ட வந்தாங்க. பிறகு வராக்கா பின் நௌஃபல் என்ற கண் தெரியாத ஒரு வேதத்தை கற்றவர்கிட்ட போனாங்க. இப்படின்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். இந்த செய்தியெல்லாம் இருக்கிற தலைப்பு அந்த பதவுல் வஹி. இதில் 7வது நபிமொழியாக அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அவர்களும் ஹெர்குலிஸ் என்று அழைக்கப்படுகிற ரோம் தேசத்தினுடைய அரசரும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு உண்மை வரலாற்று சம்பவம். அது ஏராளமான பாடங்களை தருகிறது. ஆனால் நம்ம யாருமே அதை எடுத்து பெரிய அளவில் படித்திருக்க மாட்டோம். அப்போ அதனால தான் இதை நம்ம முதல் செய்தியாக எடுத்து இன்ஷா அல்லாஹ் அது குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கோம்.
இந்த நபிமொழிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில வரலாற்று துணுக்குகளை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். நபி அவர்கள் ஆரம்பத்தில் மக்காவில் 13 ஆண்டு காலம் வாழ்ந்து ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யும் போது ஏராளமான சித்திரவதைகளுக்கு நபி அவர்கள் ஆளாக்கப்பட்டாங்க. அப்போ மக்காவில் இருந்து நபி அவர்கள் புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்து செய்து மதினா நகரத்துக்கு போறாங்க. போன உடனே இந்த முசீபத்து தொடருது. எந்த முசீபத்து? மக்காவில் இருந்த குஃபுர்களுடைய முசீபத்து தொடருது. பல யுத்தங்களை ரசூலா சந்திக்கிறாங்க. அதுல குறைஷிகளோடு நடைபெற்ற முக்கியமான 3 யுத்தம், பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், ஹந்தக் அகல் யுத்தம் என்ற 3 யுத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சந்திக்கிறாங்க. 3 யுத்தம் முடிஞ்சு ரசூல்லா கரெக்டா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி அவர்கள் உம்ரா செய்வதற்காக 1500 சஹாபாக்களை அழைத்து கொண்டு நபி அவர்கள் மக்காவுக்கு போறாங்க. நம்மகிட்ட இவ்வளவு பட்டிருக்கிறாங்க, இப்போ ஒன்றும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ரசூல்லா 1500 சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி போகிற வழியில உதைபியா என்ற இடத்தில் நபி அவர்களும் சஹாபாக்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். தடுத்து நிறுத்தி என்ன பண்றாங்க, அங்க ஒரு ஒப்பந்தம் ஆகுது. ஏன் ஒப்பந்தம் ஆகுதுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நமக்கு என்னது வாய்க்கா தகராறு இருக்கு. இப்ப நீங்க மறுபடியும் மக்காக்குள்ள வந்தீங்கன்னா அது பிரச்சனையை உண்டாக்கும். உங்களை நாங்க அனுமதிக்க முடியாது. எல்லா மக்களும் உங்க மார்க்கத்துக்கு வந்துருவாங்க, எங்களுக்கு அதை ஏத்துக்க முடியாது. அதனால நமக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் தான் ஹுதைபியா ஒப்பந்தம். அகல் யுத்தம் நடைபெற்ற அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி 6 நடக்கிறது. அந்த ஒப்பந்தம் நிறைய பயனில் கேட்டிருப்போம். முஸ்லிம்கள் யாரும் ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது, நாங்க ஆயுதங்களை வைத்திருப்போம். நீங்க இப்ப திரும்பி வரணும், இந்த வருஷம் நீங்க உம்ரா பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் வந்து 3 நாள் தான் நீங்க உம்ராக்கு தங்கணும். உங்கள இருந்து யாராவது மக்காக்கு வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். எங்கள்ல இருந்து யாராவது மதம் மாறி உங்கள்கிட்ட வந்தா நீங்க திருப்பி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு இஸ்லாமியர்களுக்கு விரோத போக்கில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்படுது. ரசூல்லா என்ன பார்க்கறாங்கன்னா, ஒப்பந்தம் வந்தா போதும், அது நமக்கு பாதிப்பா இருக்குது, சாதகமா இருக்கு, தேவையில்லை. இப்போதைக்கு போர் யுத்தத்துக்கு ஒரு பிரேக் விட்ட மாதிரி ஆயிடுச்சுல, அடுத்து நீ யுத்தம் பண்ண மாட்டேல, யுத்தம் அதாவது ஒப்பந்தம் இருக்கிற வரை நீ அடுத்த யுத்தத்துக்கு ஆயுதம் தாங்கி வரமாட்டேன். அப்ப மக்கா காஃபிர்களும் அடக்கி வச்ச மாதிரி ஆயிடும். ரசூல்லா கையெழுத்த போட்டு ஊருக்கு போயிட்டாங்க. இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறம் யுத்தம் நடக்கக்கூடாதுல்ல, ஆனா யுத்தம் நடந்துச்சு. யாரோடு நடந்தது என்றால் யூதர்களோடு நடந்தது. அதுதான் பனு குரைலா என்ற யுத்தமாக இருக்கலாம், ஹைபர் யுத்தமாக இருக்கலாம், தபூக் யுத்தமாக இருக்கலாம். இந்த யுத்தம் எல்லாம் யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களோடு நடைபெற்ற யுத்தம். அப்ப மக்கா காஃபிர்களோட நடந்த கடைசி யுத்தம் எதுதான்? அகல் யுத்தத்தோட முடிஞ்சிச்சு. அப்புறம் மக்கா காஃபிர்கள் வரல, யுத்தத்துக்கு வரல. அதுக்கப்புறம் யுத்தம் நடந்தது, அது யூதர்களுக்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக நடைபெற்ற யுத்தமாக இருந்தது. இந்த கால பொழுதில் ரசூல்லா என்ன பண்றாங்க, இப்ப தாவாவுக்கு அடுத்த படித்தரம் மாறுது. இப்ப வரைக்கும் என்ன தாவா நடந்துச்சு? ஊருக்குள்ள நம்ம சொந்த பந்தம், நமக்கு தெரிஞ்சவங்க, அங்காளி பங்காளி மார்க்கம் போச்சு. இப்ப எப்படி மார்க்கம் போகணும்னா, அடுத்த தேசத்துக்கு போகணும். பக்கத்தில் இருக்கிற முக்கியமான தேசங்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஒன்று பாரசீகம், ரோம் என்று அழைக்கப்படுகிற, ஒன்று பாரசீகம் என்ற பாரிசி என்று அழைக்கப்படக்கூடிய தேசம், இன்னொன்று வந்து ரோம் என்று அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்துவ மக்களை அடித்தளமாக வைத்த தேசம். இந்த மாதிரி எல்லா தேசத்துக்கும் ரசூலா கடிதம் ஒன்று எழுதுறாங்க. அது நீங்க நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த மன்னருக்கு மார்க்கத்தை சொல்வதாக இருந்தால் அந்த கடிதத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எழுதப்படுகிற கடிதம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது அல்லாஹ்வின் தூதராகிய முகம்மதிடம் இருந்து எழுதப்படுகிறது. எந்த அரசருக்கு போதோ அந்த அரசர் பெயரை போட்டுருவாங்க. ரசூலா அடுத்து என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, நேர்வழி பின்பற்றுவோர் மீது சாந்தி உண்டாகட்டும். எல்லாருக்கும் சலாம் இல்லை, பொதுவாக நம்ம எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கடிதத்தில் அப்படி எழுத மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அலா மனித்தபா ஹுதா, யார் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அத்தகைய மக்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு ரசூலா எழுதி, நீங்க நேர்வழிக்கு வாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க என்னை ஏத்துக்கங்க, அல்லாஹ் மட்டும் நீங்க வணங்குங்க. அப்படி நீங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்கி என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு மறுமையில 2 கூலி இருக்கு. ஏன்? இப்ப நீங்க ஏத்துக்கிட்டா நாளைக்கு உங்க ஊருக்குள்ள உள்ள மக்கள்லாம் ஏத்துக்குவாங்க, 2 கூலி உங்களுக்கு இருக்கு. ஒருவேளை நீங்கள் ஏற்க மறுத்தால் 2 பாவம் உங்களுக்கு இருக்கு. உங்கள் குடிமக்களினுடைய பாவத்தையும் சேர்த்து நீங்கள் சுமக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் எழுதி கடிதத்தை எழுதி பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரோமுக்கு போகுது, அதே போன்று வந்து என்னன்னா பைசாந்திய அரசு, பாரசீக அரசுக்கு போகுது. அதே போன்று மற்ற எல்லா தேசத்துக்கும், எங்கெல்லாம் அங்கே சிற்றரசர்கள் பெருமரசர்கள்லாம் இருக்கிறாங்களோ எல்லா தேசத்துக்கும் கடிதம் போகுது. சில தேசத்தினுடைய அரசர்கள் அதை ஏத்துக்கவும் செஞ்சாங்க. ரசூல்லாட்ட வந்து கத்தஹான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தேசத்தின் மன்னர் ஒரு கோவேறு கழுதையை பட்டாடையை அன்பளிப்பாக கொடுத்து, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், என் மக்களுக்கு நான் அடுத்த மார்க்கத்தை சொல்லதான் போறேன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க.
ரசூலுல்லாஹ்க்கு அந்த அன்பளிப்பு வந்த உடனே ஒரு அரசர் ஏற்றுக்கொண்டதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சுஜூதுல விழுந்தாங்க. உடனே ஒரு அரசரை ஏற்றுக்கிட்டார்ல, மார்க்கை இலகும் அந்த மக்கள்கிட்ட போயிடும். ரசூலுல்லாஹ் உடனே சுஜூதுல விழுந்தாங்கன்னா ஹதீஸ் இருக்கு. அப்ப எல்லா அரசர்களும் புறக்கணிக்கல, ஒரு சில அரசர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சில அரசர்கள் புறக்கணிக்கும் செய்தார்கள். அப்படி புறக்கணித்தவர்கள் ஒருவர் தான் அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழும்போது ரோம் தேசத்தை ஆட்சி செய்த ஹெர்குலிஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு மன்னர். அவர்கிட்ட கடிதம் போது அந்த நேரத்தில் நடைபெற்ற சம்பவம் என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு அடிப்படை நான் சொல்லிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களுக்கு உதைபியா உடன்படிக்கை போட்டு அவர்களை அடக்கி வைத்த பிறகு பல தேசங்களுக்கு கடிதங்கள் மூலமாக தாவா செய்கிறாங்க. அப்படி கடிதங்களை ஏற்று சில மக்கள் ஏற்றுக்கவும் செய்தார்கள், சில மக்கள் நிராகரிக்கவும் செய்தார்கள் அரசர்கள். அப்படி ரோம் தேசத்தை சார்ந்த ஹெர்குலிஸ் என்ற மன்னருக்கு வந்த கடிதம், அந்த கடிதத்தை தொடர்ந்து நடந்த சம்பவம் என்ன, அந்த மன்னர் இவரை தூதர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா என்ற சம்பவத்தை தான் சஹீஹ் புகாரினுடைய 7வது நபிமொழியாக நாம் பார்க்க இருக்கோம். இந்த கடிதம் வந்தபோது வர்றதுக்கு முன்னால் நடக்கிற நிகழ்வு இந்த நபிமொழி நீங்க படிச்சீங்கன்னா பின்னாடி வர வேண்டிய செய்திகள் முன்னாடி வந்திருக்கும், முன்னாடி வர வேண்டிய செய்திகள் பின்னாடி வந்திருக்கும். ஏன்னா காரணம், இதை 2 வகையான அறிவிப்பாளர்கள் இதை அறிவிக்கிறாங்க. ஒரு செய்தி 2 அறிவிப்பாளர், ஒருவர் அபூ சுஃபியான் அறிவிக்கிறார், இன்னொன்று இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ நம்ம உங்களுக்கு புரிகிற விதத்தில் சொன்னா முதல்ல பின்னாடி உள்ள தகவலை சொன்னாதான் முன்னாடி உள்ள தகவல் உங்களுக்கு புரியும். இந்த ஹெர்குலிஸ் என்று அழைக்கப்படுற இந்த மன்னர், இவருடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வோட 2 வயசு இவர் கம்மி. ரசூலுல்லாஹ் கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு 572 பிறந்தார், இவர் 575, 3 வயசு கம்மி. ரசூலுல்லாஹ் 572 பிறந்திருக்கிறாங்க, இவர் 575 பிறந்திருக்கிறார். இவர் ஆரம்ப காலத்தில் அரச குடும்பத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிந்த பிறகு ரோம் தேசத்துக்கு அரசராக இவர் மாறுகிறார். இப்ப இவருக்கு கடிதம் வருது. ரசூலுல்லாஹ் என்னன்னு கடிதம் அனுப்புறாங்க, நேர் வழியை பின்பற்றுங்க. இந்த கடிதம் வர்றதுக்கு முன்னால் நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டா, இந்த ஹெர்குலிஸ் என்பவர் ஜோசியம் பார்க்கிற ஒரு நபர், மாற்று மதத்தவர் தானே. அந்த நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் கிடையாது, இவருக்கு அதுல பழக்கம் இருக்கு, அந்த கலையை கற்றுக்கொண்டவர். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்படி ஜோசியம்னு ஒரு கலை இருக்குதா, அதுக்கு ஆற்றல் உண்டான்னு ஒரு கேள்வி வரும். அந்த சம்பவத்தில் நடந்த செய்திகள் நீங்க பாருங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, வான் நட்சத்திரங்களை வைத்து ஜோசியம் பார்ப்பவர். இப்ப நம்ம ஆட்கள், நம்ம தமிழகத்தில் நீங்க ஜோசியக்காரங்களாம் பாத்தீங்கன்னா கிரகங்களை வச்சு சொல்லுவாங்க. செவ்வாய் இங்க இருக்குது, புதன் இங்க இருக்கு, சுக்கிரன் இங்க இருக்கும்பாங்க. கிரகங்கள் 9 கிரகங்களை வைத்து ஜோசியம் சொல்லக்கூடியது. அன்றைய காலத்து ஜோசியத்தின் வழக்கம் எப்படின்னா நட்சத்திரத்தை வைத்து ஜோசியம் சொல்ற வழக்கம் இருந்தது. அப்ப இவர் ஒரு நாள் பொழுது அரசவைக்கு வரும்போது அரசர் வராரு, ரொம்ப கவலை தோய்ந்த முகமாக அவருக்கு இருக்கு. அப்ப அமைச்சர்கள்லாம் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அரசரை என்ன ஆச்சு, ஏன் கவலையா இருக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அரசர் சொல்றாரு, நான் நேற்று எப்போதும் வளமையாக வான் நட்சத்திரங்களை வைத்து ஜோசியம் பார்க்கிற காரியத்தில் ஈடுபட்டேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஒன்று பொறி தட்டியது, எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்ன தெரிய வந்தது என்றால், விருத்த சேதனம், அதாவது சுன்னத் ஹத்னா இருக்குல்ல, இதை செந்தமிழ்ல விருத்த சேதனம் சொல்லுவாங்க. விருத்த சேதனம் செய்த ஒரு நபர் அடுத்து இந்த தேசத்துக்கு ஆட்சியாளராக வர இருக்கிறார். அப்படி ஒரு காரியத்தை நான் நட்சத்திரத்தை வச்சு ஆய்வு செய்தேன், கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறார். இதான் அவருக்கு பயம். என்ன பயம், நம்ம ஆட்சி, அவர் தூதர்லாம் அவருக்கு தெரியாது, வரப்போறது தூதர், வரப்போறது முகமது நபி, அரபு குலத்திலிருந்து வராது, எதுவுமே தெரியாது. இவர் நட்சத்திரத்தை வைத்து ஆய்வு செய்கிறார். அவருக்கு என்ன தோணுது, நம்ம ஆட்சியை கவுக்கக்கூடிய ஒரு ஆள் வரப்போறாரு, அவர் சுன்னத்து பண்ணியிருப்பாரு, இவ்வளவுதான் டீட்டெயில். இது தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த தகவலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜோசியக்காரனுக்கு ஆற்றல் உண்டாங்கிற செய்தி நம்ம பார்த்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா காஹிரன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூலு. யார் ஒருவர் ஒரு ஜோசியக்காரனிடத்திலோ குறிகாரனிடத்திலோ சென்று அவன் சொல்லுவதை உண்மை என்று எவன் நம்புகிறானோ, ஃபக்கது கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தூதர் முகம்மதுக்கு அருளப்பட்ட குர்ஆனையே அவன் மறுத்து விட்டான். ஜோசியக்காரனுக்கு என்ன இல்லை, ஆற்றல் கிடையாது, அவனுக்கு எதுவும் தெரியாது. தெரியும் நாம நம்பிட்டா இஸ்லாத்தை விட்டு வெளியே போன காஃபிர். நமக்கு மறுமையில சொர்க்கம் இல்லை, நிரந்தர நரகம், நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்க மாட்டான், நம்ம அமலை ஏற்றுக்க மாட்டான். இது நேரடியா அப்பட்டமான ஒரு ஷிர்க், இதை நம்ம நம்ப கூடாது. அப்ப அவர் பார்த்திருக்கிறாரு, அவர் கரெக்டாக சொல்றாரு, விருத்த சேதனம் செய்த ஒரு மன்னர் வர இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. நபி அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த ஷைத்தான்கள் என்ன செய்வாங்கன்னா, வான் உலக எல்லை வரைக்கும் போவாங்க. நம்ம எப்படி பூமியை தாண்டி வெளி மண்டலங்களுக்கு செல்றோமோ, செவ்வாய் கிரகத்துக்கு போறேங்கிறான், நிலாவுக்கு போனேங்கிறான், அந்த மாதிரி ஷைத்தான்களுக்கு அவர்களுக்கு உடல் ரீதியாக ஆற்றல் உண்டு. வான் உலக எல்லைக்கு போவாங்களாம்.
வானவர்கள் பேசுகிற வார்த்தைகளை சிலதை இவர்கள் கேட்டு ஜோசியக்காரனிடத்தில் வந்து ஒப்பித்து விடுவார்கள். அந்த ஜோசியக்கார உள்ளத்துல வர சிந்தனை அவன் எப்படி நினைப்பான, இவன் பார்த்த ஜோசிய மாதிரி அதை நினைச்சு இதோட 19 பொய்யை சேர்த்து தான் ஜோசியம். இதுக்கு ரசூலா வரதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஜோசியக்காரனுக்கு ஆற்றல்லாம் கிடையாது. ஷைத்தான் வானவர்கள் பேசுற பேச்சை கேட்டுட்டு வந்து இந்த மனிதன் உள்ளத்துல போட்டுருவான். இவனுக்கு உள்ளத்துல வர உதிப்பு வந்துட்டுனா எதை இவனுடைய ஆற்றல் மாதிரி நினைச்சு இவன் மக்கள்கிட்ட பேசுவான். இப்படி ஜோசியக்காரர்கள் இருந்தார்கள். என்றைக்கு நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு வந்தார்களோ, தாவாக்களம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, அதோடு அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், அந்த காரியத்தை முழுமையாக தடுத்துட்டான். இனிமே அந்த ஒரு தகவல் இரு தகவல் கூட வெளியே வராது. அப்ப இவருக்கு எப்படி வந்திருக்கு அந்த தகவல்? ஒருவேளை இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ஹெர்குலிஸ் பார்த்தது உண்மை என்ற பட்சத்தில் அது எப்படிதான் வந்திருக்கும்? ஷைத்தான் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு தகவல். அப்ப இவர் எதை பார்க்கிறாருன்னா, ஒரு மன்னர் வரப்போறாரு, அவர் சுன்னத்து செய்த மன்னராகத்தான் இருப்பார், நம்ம ஆட்சிக்கு பாதிப்பு. இதான் அவருக்கு ரொம்ப கலக்கம், பயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அரசவை. அப்ப அங்க இருக்கிற அந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விருத்த சேதனம் செய்பவர்கள் யாருன்னு பார்த்தபோது யூதர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அரபு குல மக்கள் உங்களுக்கு தெரியல. அப்படி மக்களை யாருமே உங்க கண்டுக்கவும் இல்லை. யூதர்கள் விருத்த சேதனம் செய்வாங்க, சுன்னத்து பண்ணுவாங்க, நம்ம ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா யூதரையும் கொல்லும்படி நம்ம கட்டளையிட்டுருவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து கடிதம் வருது. இவர் வந்து ஜோசியத்தை நேற்றுக்கு நைட்டு பார்த்துருக்கிறார். நம்ம ஆட்சிக்கு ஒரு குளறுபடி வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கலக்கத்தில் இருக்கிறார். ஒரு கடிதம் ஒன்று வருது. கொண்டு வர்றவர் யாருன்னா தஹியத்துல் கல்ப் என்று அழைக்கப்படுகிற ஒரு சஹாபி. புஸ்ராவில் இருந்து, புஷ்ரா என்ற பகுதியில் இருந்து அந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறார். கடிதத்தை வாங்கி படிக்கிறார். படிச்ச உடனே சரியான ஷாக் அவருக்கு. நேற்றுக்கு தான் பார்த்துருக்குறோம், யாரோ ஒரு அரசர் வர போறாரு, நம்ம ஆட்சிக்கு ஆபத்துன்னு. இப்ப கடிதம் எப்படி வந்திருக்கு? நான் தான் இறைவனின் தூதர், என்னை ஏத்துக்கங்க, என் சொல்படி கேளுங்க, உங்களுக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும், என் சொல்படி கேட்கலன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மறுமையில தண்டனை கிடைக்கும்னு எச்சரிக்கையோடு ஒரு கடிதம். இந்த கடிதத்தை பார்த்தவன அவருக்கு கடுமையான ஒரு பயம், கலக்கம். உடனே என்ன பண்றாரு, வந்த தஹியத்துல் கல்ப அழைச்சிட்டு போங்க, இவர் சுன்னத்து பண்ணியிருக்காருன்னு முதல்ல பாருங்க அப்படிங்கிறாங்க. நேரம் அழைச்சிட்டு போறாங்க, பார்த்துட்டு வராங்க, ஆமா இவர் ஹத்னா பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம தேடின ஆள் யாரும் இல்லை, அவர் யூதர் இல்லை, அவர் ஒரு அரபின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம தேடிய நபர் நம்முடைய ஆட்சிக்கு பாதிப்பு தரக்கூடியவர் அரபிதான் என்பதை அவர் திட்டவட்டமாக புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்ட உடனே அந்த நேரத்தில் தான் ஹுதைபியா உடன்படிக்கையை முடித்துவிட்டு அபு சுஃபியான் என்ன பண்றாரு, குதிரைகளோடு ஒட்டகங்களோடு இந்த டமாஸ்கஸ் என்ற சந்தை, அது சிரியால இருக்கு, ஷாம் தேசம். ஷாம் தேசம்னா யார் கண்ட்ரோல் தான்? ஹெர்குலிஸ் கண்ட்ரோல். ஒட்டுமொத்த தேசமும் அவர் கண்ட்ரோல் இருக்கு. இவர் டமாஸ்கஸ்க்கு போய் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறார். அன்றைக்கு உலகத்தில் முக்கியமான 2 வியாபார ஸ்தலம்னா, ஒன்னு மக்கா, இன்னொன்று டமாஸ்கஸ். உலகத்திலே 2 முக்கியமான மார்க்கெட்னா இது. இன்னைக்கு உலகத்துல முக்கியமான மார்க்கெட்னா துபாய் ஒரு முக்கியமான மார்க்கெட். நீங்க எந்த பொருள்னாலும் அங்க கொண்டு போய் வித்தரலாம், எந்த பொருள்னாலும் அங்க போனா வாங்கிடலாம். அப்படி உலகத்திற்கே முக்கியமான மார்க்கெட்னா துபாய் நாட்டை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 2 முக்கியமான மார்க்கெட் அப்படின்னா, ஒன்று மக்கா, இன்னொன்று டமாஸ்கஸ். டமாஸ்கஸ்ல கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லா பொருளுமே அன்றைய காலத்தில் அது கிடைக்கும். அந்த இடத்துக்கு தான் அபு சுஃபியான் தன்னுடைய சரக்குகளை கொண்டு போய் டமாஸ்கஸ்ல விற்பதற்கு செல்கிறார். இந்த நேரம் அவர் இந்த ஹெர்குலிஸ் என்ற மன்னர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, யாராவது அரபு நாட்டில் இருந்து, மக்கால இருந்து யாரும் வந்திருக்காங்களா, விசாரிச்சு ஆளை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவருக்கு கடிதம் வந்துருச்சு. நேற்றுக்கு ஜோசியம் வர பார்த்திருக்கிறார். ஜோசியமே ஒரு பயத்தை கொடுத்திருக்கு, கடிதமும் ஒரு பயத்தை கொடுத்துட்டு உடனே என்ன பண்றாரு, நம்ம ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் யாராவது நபி முகம்மதோடு சம்பந்தப்பட்ட நபர் அரபுகுல மக்கள் இருக்கிறாங்களான்னு பாருங்க, இருந்தா எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வாங்கன்ட்டார். இந்த மக்களும் போறாங்க, யாரு, ஹெர்குலிஸினுடைய ஆட்களும் போறாங்க. அரபியர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, டமாஸ்கஸ் சந்தையில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்தாச்சு. ஹெர்குலிஸுடைய சபை ஒன்று கூடுது. அந்த மக்களை எல்லாம் பார்த்து விட்டு ஹெர்குலிஸ் என்ன கேட்கிறாருன்னா, கேள்வி கேட்கிறாரு, உங்களில் தன்னை தூதர் முகம்மதுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் தூதர்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. எங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களும் எல்லாரும் ஒரே ஊர் தானே, மக்காவாசி தானே. அந்த தூதர் முகம்மதுக்கு உங்களில் நெருங்கிய உறவுக்காரர் யார் அப்படின்னு கேட்கிறார். கேள்வி என்னது, உங்களில் முகம்மது என்ற நபருக்கு நெருங்கிய உறவுக்காரர் யாரு? அப்ப அபு சுஃபியான் தான் இருக்கிறதுல அங்க நெருங்கிய உறவு. அபு சுஃபியான் உண்மையில நெருக்கமான உறவுலாம் கிடையாது. அபு சுஃபியானை விட அபூஜகல் நெருக்கமான உறவு, அபு லஹப் நெருக்கமான உறவு, வேற நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நெருங்கிய உறவு யாரு? அபு சுஃபியான். அப்ப அவர் இஸ்லாமியர் கிடையாது, காஃபிர். அபு சுஃபியான் முன்னாடி கூப்பிடுறாரு. ஹெர்குலிஸ் எவ்வளவு அழகா திட்டமிடுறாருன்னு பாருங்க. அந்த கூட்டத்தில் மற்ற எல்லா அரபியர்களையும் காஃபியர்களையும் பின்னாடி நிறுத்தி ஹெர்குலிஸை மட்டும் முன்னாடி நிறுத்துறாரு. ஹெர்குலிஸுடைய மொழி என்னன்னு கேட்டா, அவருக்கு மொழி வேற, அரபு மொழி கிடையாது. அவர் லத்தீன் என்ற சொல்லப்படுற அல்லது ஹீப்ரு என்று அழைக்கப்படுற இப்படி ஏதோ ஒரு வகையான மொழி அவர் பேசக்கூடியவர்.
அவருக்கு அரபி தெரியாது. ஒரு மொழிபெயர்ப்பாளர் பக்கத்தில், டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அபூ சுஃபியான் மட்டும் முன்னாடி கூப்பிட்டு இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் முகமதை பற்றி சில கேள்வியை அபூ சுஃபியான்ட்ட கேட்பேன். அபூ சுஃபியான் உண்மையை சொல்றாரா பொய்ய சொல்றாரான்னு பின்னாடி இருக்கிற நீங்க காட்டி கொடுத்தாரு. எப்படி லாக் பாருங்க. அபூ சுஃபியான் ஆட்களை வச்சு அபூ சுஃபியான் கண்ணில் கத்து வைக்கிறார். அபூ சுஃபியான்ட்ட சில கேள்விகளை நான் கேட்பேன், முகமதை பற்றி கேட்பேன். இவர் போய் சொன்னாருன்னா பின்னாடி இருக்கிற ஆள் நீ என்ன பண்ணிரு, சைகை பண்ணிரு, கண்ணை காட்டிரு, நான் இவர் கதையை முடிச்சிடறேன். ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டாரு, பொய் பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் ஹெர்குலிஸ் பண்ணிட்டு தான் கேள்விக்குள்ளே இறங்குறாரு. ஏன்னா இந்த முகமதை பற்றி முழு தகவல் தெரிஞ்சாதான் அவர் தூதரா இல்லையான்னு இவர் முடிவு பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஏற்பாடை பண்ணி அபூ சுஃபியான்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இப்போ அபூ சுஃபியான் மனநிலை இருந்தார், நான் பொய் சொல்லான்ட்டு வந்து நபியை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி அந்த நபரை பற்றி தப்பும் தவறுமா சொன்னோம்னா இவங்க கோவப்பட்டு போய் நபியை கொண்டுருவாங்க, நமக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படி நினைச்சிட்டு நான் வந்தேன். ஆனால் இப்படி ஒரு லாக் வச்சுட்டார். பின்னாடி உள்ளவங்க நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா எவன் நமக்கு பகைவன் நண்பனு தெரியாது, யாருனாலும் நம்மளை போட்டு கொடுத்துடலாம். அதனால் நான் உண்மை பேசலாம் என்ற மனநிலைக்கு வந்துட்டேன். இப்பதான் விசாரணை ஆரம்பிக்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், இந்த ஹெர்குலிஸ் என்ற மன்னர் முதல் கேள்வியாக அபூ சுஃபியானை பார்த்து கேட்கிறார், உங்களில் இந்த முகம்மது தன்னை தூதர்னு அழைக்கிறாரு, இவர் எப்படிப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர் கேட்கிறார். முதல் கேள்வி என்ன, உங்களில் முகம்மது அவர்கள் எப்படிப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர், என்ன குலம் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அன்றைக்கு எல்லா நாடுகளிலுமே உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று ஒவ்வொரு தேசத்தில் இருந்துச்சு. அரபியர்களை எடுத்துக்கொண்டால் குறைஷி குலம் உயர்ந்த குலம், மற்ற குலங்கள்லாம் தாழ்ந்த குலம்ன்ற ஒரு எண்ணம். நீங்க இதே இந்திய தேசத்துல அந்த கால பொழுதுலயே நீங்க பார்த்திருக்கலாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதே இந்திய தேசத்துல பிராமண சமுதாயத்தவர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் யாரு தாழ்ந்தவர்கள் என்ற சிந்தனை. இப்படி வெவ்வேறு தேசத்துல ஒன்றை உயர்ந்ததாக ஒன்றை தாழ்ந்ததாக பார்க்கிற மனநிலை இருக்கு. அப்ப முதல் கேள்வி அபூ சுஃபியானை பார்த்து ஹெர்குலிஸ் என்பவர் கேட்கிறார், உங்களில் முகம்மது எப்படிப்பட்ட குலத்தை சார்ந்தவர் கேட்கிறார். கேட்ட உடனே அபூ சுஃபியான் சொல்றாரு, எங்களில் குறைஷி என்ற கோத்திரம் தான் உயர்வான கோத்திரம், அந்த கோத்திரத்துல நானும் பிறந்திருக்கிறேன், அந்த கோத்திரம் தான் இந்த முகமது நபி, அதுக்கு மேல ஒரு கோத்திரமே கிடையாது. உயர்வான கோத்திரம் அது என்ன கோத்திரம், குறைஷி கோத்திரம், நாங்கள்லாம் குறைஷி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, உங்கள இந்த முகம்மது என்ற இந்த நபர், இவர் இதற்கு முன்பு ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த முகம்மதுடைய வம்சாவளியில இருந்து யாராவது ஒருவர் இது மாதிரி வாதம் பண்ணியிருக்கிறாங்களா, நான் தூதர் என்று? இப்ப முகமது பேசுறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு வாப்பா அல்லது அவர் வாப்பான்னு யாராவது ஒருத்தர் நான் தூதர்னு யாரும் பேசியிருக்கிறாங்களா இவர் வம்சத்துல இருந்து அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல அப்படிலாம் யாரும் சொல்லல, இவர் தான் ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்றாரு. திடீர்னு வந்து என்ன சொல்றாரு, நான் தூதர் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் பதில் அளிக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, உங்கள யாராவது அரச குடும்பத்தை சார்ந்தவரா, உங்க குடும்பத்தில் யாராவது அரசர்களாக இருந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதுக்கு அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல எங்க குடும்பம் அரச குடும்பம், எங்க நாட்டுல யாருமே அரசர்லாம் கிடையாது, நாங்க ஊர்ல பஞ்சாயத்து பேசுற ஆட்கள் அவ்வளவுதானே தவிர அரசர்னு சொல்ற இடத்துல நாங்க இருக்கிறோம்னு கேட்டா நாங்க கிடையாது, எங்க குடும்பத்தில் யாருமே என்ன கிடையாது, இதற்கு முன்னாடி சரி இப்போ வரைக்கும் சரி அரசர்கள் என்ற நிலை எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, உங்களில் இந்த முகம்மதை பின்பற்றக்கூடியவர்கள் பலகீனமான மக்களா உயர்வான மக்களான்னு கேட்கிறார். அவர் பின்பற்றி ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு சஹாபாக்கள் எல்லாம் பணக்காரங்க, வெள்ளை தோல் உடையவர்கள், பெரிய பெரிய குறைஷி குடும்பம், அப்படியான ஆட்கள் இவரை ஃபாலோ பண்றாங்களா, அல்லது இந்த கருப்பர்கள், கீழ் ஜாதிகள், வேற வேற மொழி பேசுறவங்க, அப்ராணிகளா இருப்பாங்களே, அப்படிப்பட்ட அப்ராணிகள் இவரை பின்பற்றுகிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல எங்க ஆட்கள் யாருமே அவரை சீண்டவே மாட்டோம், நாங்களாம் உயர்வான குலம், நாங்க நெருங்க மாட்டோம். யாரு நெருங்குவா, இந்த கருப்பர்கள், இந்த கீழ் ஜாதி, யாரெல்லாம் அடிமைகளா இருந்தாங்களோ அந்த மாதிரி அடிமையான மக்கள் தான் இந்த முகம்மதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அடுத்த யாரு கேட்கிறா, ஹெர்குலிஸ் என்பவர் அடுத்த கேள்வி கேட்கிறார், உங்களில் யாராவது அந்த பின்பற்றக்கூடிய நபர்கள் இந்த மார்க்கமே வேண்டான்னு திரும்பி யாரும் வந்துட்டாங்களா போனவங்க? உமர் ஏற்றுக்கொண்டார், அபூபக்கர் ஏற்றுக்கொண்டார், பிலால் ஏற்றுக்கொண்டார், அம்மார் ஏற்றுக்கொண்டார், இப்படி நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்களா மக்களை வச்சு, யாரும் போனவங்க இல்லையே, அந்த மார்க்கம் ஒன்றும் உருப்படிலாம் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லி பின்னாடி திரும்பி வந்துட்டாங்களா, உங்க பழைய மார்க்கத்துக்கு யாரும் வந்தாங்களா, யாராவது ஒருத்தராவது வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப இந்த அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல போனவங்க யாரும் திரும்பிலாம் வரல, போனவங்க அங்க அந்த மார்க்கம் நல்லா இருக்கு உட்கார்ந்துட்டாங்க, எங்கள்கிட்ட என்ன பண்ணல, அவங்க திரும்பி வரலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து மறுபடியும் ஹெர்குலிஸ் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, உங்களில் அந்த பின்பற்றக்கூடியவர்கள் அதிகரித்து கொண்டே போறாங்களா குறைஞ்சிக்கிட்டே வராங்களான்னு கேட்கிறார். 10 பேர் போனாங்க,
10 10ஆவே நிக்குதா, 10 100ஆவது 1000ஆவது 2000ஆவது கூடுதான்னு கேட்கிறாரு. அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு, இல்ல கூடிக்கிட்டு தான் இருக்கு. முதல்ல ஆரம்பத்தில் இருந்த மாதிரிலாம் அவர்கிட்ட பலம் இல்லை, பலம் கூடிக்கிட்டே இருக்கு. 10 பேர் 100ஆவது 1000ஆவது 10,000ஆவது ஆட்களை கூட்டிக்கிட்டே தான் இருக்கிறார். மக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, உங்கள அந்த மார்க்கத்தை யாரேனும் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த விஷயத்துல எது சந்தேகப்பட்டிருக்கிறாங்களா, உள்ள போனவங்க சந்தேகத்திருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல அப்படிலாம் யாரும் உள்ள போனவங்க அப்படிலாம் சந்தேகம்லாம் படலை அப்படிங்கிறாங்க. அடுத்து மறுபடியும் ஹெர்குலிஸ் என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், இந்த நபி என்பவர் என்னைக்காவது பொய் பேசியிருக்கிறார் உங்களோட வாழ்ந்தது? 53 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கிறார்ல, 53 வருஷம் ஏதாவது ஒரு பொய் பேசியிருக்கிறாரா? அது பொருளாதாரத்துக்கு, பொண்ணு பேசுறதுக்கு, வியாபாரம் பண்றதுக்கு எதுலையாவது ஒரு பொய் பேசியிருக்காரு நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல நாங்க அவர் கூட 53 வருஷம் இருந்திருக்கிறோம், ஒரு பொய் பேசினது இல்லை, எங்க முன்னாடி என்ன பண்ணதில்லை, எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ஒரு பொய் பேசி நாங்க பார்த்தது கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு, இந்த முகம்மது என்பவர் வாக்குறுதி கொடுத்தால் மீறுகிறாரா பேணுகிறாரா அப்படின்னு கேட்கிறார். இப்ப இந்த இடத்துலதான் அபூ சுஃபியான் என்ன பதில் அளிக்கிறாருன்னா, அவருக்கு மனசுல ஒரு என்ன ஓடுது, எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா சொல்ற மாதிரி இருக்கு. பதிலாம் அப்படித்தானே இருக்கு. மார்க்கத்தை ஏத்துக்கிறவங்க திரும்பி வராங்கன்னு கேட்டா நம்ம இல்லைங்கிறோம், பொய் பேசுறாருன்னு கேட்டா இல்லைங்கிறோம். அதே மாதிரி இவர் இவருடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகரிக்கிறாங்கன்னு கேட்டா ஆமாங்கிறோம். எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா இருக்கு, ஏதாவது நெகட்டிவா பேசி வைப்போம் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, இதுவரை நாங்கள் பார்த்து முகமது என்ன பண்ணல, வாக்குறுதி மீறினது கிடையாது. ஆனா இப்போ ஹுதைபியான்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், இதை ஃபாலோ பண்ணுவாரா மீறுவாரான்னு எனக்கு தெரியல. இது மட்டும்தான் எனக்கு என்ன செய்ய முடிஞ்சது, ரசூலுல்லாஹ்க்கு எதிராக டேமேஜ் பண்ண முடிஞ்ச ஒரே காரியம் எனக்கு இது ஒண்ணுதான். இது வரைக்கும் அவர் வாக்கு மீறினது கிடையாது. இப்போ ஹுதைபியா உடன்படிக்கை போட்டிருக்கிறார், அதை ஃபாலோ பண்ணுவாரா மீறுவாரான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். கடைசியான கேள்வியாக அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த முகமது என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு கேட்கிறாரு. பிரச்சாரம் பண்றாரு, தூதருங்கிறாரு, மக்கள்லாம் போறாங்க, இவ்வளவு பேர் போறாங்கன்னா ஏன் போறாங்க, அப்படி அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்ன உடனே அபூ சுஃபியான் சொல்லுகிறார், கடவுள் ஒருவன் தான்ங்கிறார், அந்த ஒருவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும்ங்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொழுகை நிலைநாட்டுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், கற்பு நெறியோடு வாழுங்கள், உறவுகளை அனுசரித்து இருங்கள், அடுத்தவர்களுக்கு நல்ல பல காரியங்களை செய்யுங்க, நன்மையை செய்யுங்க, இப்படிங்கிறத இவருடைய பிரச்சாரம். விபச்சாரம் பண்ணுங்கன்னோ, மது அருந்துங்கன்னோ, வட்டி வாங்குங்கன்னோ, திருடுங்கன்னோ இப்படிலாம் அவர் பிரச்சாரம் பண்ணல. அவர் பிரச்சாரம் என்னது, நல்லதை செய்யுங்கப்பா, எல்லாருக்கும் நல்லவங்களா இருங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, இந்த முன்னோர்கள் கருத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. இதுதான் இவருடைய பிரச்சாரமாக இருந்தது. விசாரணை முடிஞ்சிருச்சு. விசாரணை என்ன ஆயிடுச்சு, முடிந்து விட்டது. இப்ப ஹெர்குலிஸ் பேச ஆரம்பிக்கிறார் அபூ சுஃபியானை பார்த்து. என்ன சொல்கிறார் என்றால், அபூ சுஃபியானே, நான் உங்ககிட்ட முதல்ல என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா, உங்களில் இந்த முகம்மது என்பவர் அவர் என்ன குலத்தை சார்ந்தவர்னு நான் கேட்டேன். நீ என்ன சொன்ன, குறைஷி என்ற உயர்ந்த கோத்திரம்னு. நபிமார்களாக அனுப்பப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த சமுதாயத்தின் உயர்ந்த கோத்திரத்தில் தான் வருவார்கள் அப்படின்ட்டார். முத கேள்வி என்னவாயிடுச்சு, பாசிட்டிவா முடிஞ்சிருச்சு. இவருக்கு எப்படி நபிமார்களை தெரியும், இவர் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறார். இயேசுநாதரை கடவுளுடைய மகன் என்று நம்பி வழிபடுகிற கொள்கையில் உள்ளவர் தான் ஹெர்குலிஸ், கிறிஸ்துவ மார்க்கம். அப்ப இவருக்கு என்ன தெரியும், நபிமார்களை பற்றி தெரியும், இயேசுநாதரை தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாமை தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தெரியும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யாவை தான் அவங்க யாருன்னு சொல்லுவாங்க, ஜான் என்று அழைப்பாங்க. ஜக்கரியாவை தெரியும், ஜக்கரியா என்ற தூதரை அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி மூசா என்பவரை தான் மோசஸ் என்று அழைக்கிறாங்க, சுலைமான சாலமன்கிறாங்க, தாவூத டேவிட்ங்கிறாங்க. அப்ப பல இறை தூதர்கள் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிமார்களை பத்தின நாலேஜ் அவருக்கு இருக்கு, வேதவாசி என்ற அடிப்படையில். அப்ப முத கேள்விக்கு என்ன பதில் இவர் சொல்றாருன்னு கேட்டா, நபிமார்கள்னு வந்தாலும் அவங்க எப்படிதான் வருவாங்க, உயர்ந்த கோத்திரத்தை தான் வருவாங்க. இவர் யாரு தான், உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார். முத கேள்வி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களில் இவர் தூதருங்கிறார். இவருக்கு முன்னாடி இதே வாதத்தை இந்த குடும்பத்திலிருந்து யாரும் பேசியிருக்கிறாங்களா நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, இல்லைன்னு. நீங்க அப்படி ஒருவேளை நீங்க ஆமான்னு சொன்னா நான் பொய்யர்னு முடிவெடுத்திருப்பேன். முகமது யாரு, அவர் பொய்யர், பொய் பேசக்கூடிய ஆளு. ஏன், முன்னாடி இதே வாதத்தை பேசியிருக்கிறாங்க, அதே வாதத்தை அப்படியே கள்ள காப்பி அடிச்சு என்ன பண்ணிட்டாரு, இவரும் தன்னை தூதர் தூதர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஆயிரும். அப்ப இதுக்கு முன்னாடி யாருமே இந்த வாதத்தை பேசல, முதல்ல பேசியிருக்கிறார். அப்ப அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாம பேசியிருக்கிறார் அப்படின்னா, இவர் உண்மையாளர் இருந்தாதான் பேச முடியும், பொய்யலா இருந்தா என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. முன்னாடி இருந்த கருத்தை அப்படி திருடிலாம் பேச முடியாது, வாய்ப்பு கிடையாது. அப்ப பொய்யர் ஆயிடுவார். அப்ப இவர் மட்டும்தான் இந்த வாதத்தை இந்த குடும்பத்தில் பேசுறவர், யாரும் இதுக்கு முன்னாடி பேசுனது இல்லை. மூன்றாவது என்ன கேட்டேன், இவர் குடும்பத்தில் யாராவது அரசர் உண்டான்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, எங்க ஊர்லயே அரசர் இல்லைன்ட்டீங்க.
ஒருவேளை முன்னாடி யாரும் அரசரா இருந்து ஆட்சிலாம் போயிருந்தா பிள்ளைகளை எப்படி யோசிப்பாங்க? குறும்புத்தியோட யோசிப்பாங்க. மறுபடியும் அந்த ஆட்சி கிடைக்கணும், என்ன செய்வாங்க? ஆன்மீகத்தை கையில் எடுப்பாங்க. யாருக்கெல்லாம் ஆட்சி வேணுமோ குறும்புத்தியாக அவங்க செயல்படுறது, நம்ம எலெக்ஷன்ல நிற்போம் ஜெயிப்போம்னு நினைக்க மாட்டாங்க. ஆன்மீகத்தை காட்டிட்டு ஆட்சி கிடைச்சிடும். நீங்க எல்லா ஆன்மீக தலைவர்களும் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு வகையில் அவர்கள் ஆட்சிக்கான எல்லா அடித்தளத்தையும் அவங்க இட்டிருப்பாங்க. எல்லா வகையான அடித்தளமும் இருந்திருக்கும். ஆன்மீகம் என்பது ஆட்சிக்கான ஒரு அடித்தளம். அப்ப இந்த ஹெர்குலிஸ் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு முன்னாடி யாரும் அரசர் இல்லை, அரசர் இருந்தா நான் இவர் பொய்யருன்னு இருப்பேன். அந்த ஆட்சி எடுக்க தான் ஆள் என்ன பண்றாரு, பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லியிருப்பேன், யாரும் உங்கள அரசர் இல்லையே, அப்ப இவரை இந்த இடத்துல என்ன சொல்ல முடியாது, பொய்யர் என்று நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறார். நாலாவதா என்ன கேள்வி கேட்டாரு, இவரை பின்பற்றக்கூடியவர்கள் பலகீனமான மக்களா, ஏப்ப சாப்பைகள், ஏமாளிகள், இந்த பலகீனமான மக்களா இருக்கிற அவங்களா அல்லது பலமானவர்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? பலகீனமான கீழ் ஜாதி, கருப்பர்கள், அப்படிப்பட்ட ஆட்கள், அடிமைகள் சொன்னீங்க. முதல்ல நபியை பின்பற்றக்கூடியவங்க அவங்கள தான் இருப்பாங்க. எந்த சமுதாயமா இருக்கட்டும், ஒரு நபி தன்னை நபின்னு சொல்லும் போது முதல்ல ஃபாலோ பண்றது யாரா தான் இருக்கும்? உயர்ந்த குலத்தவன் வரவே மாட்டான், அவன் தான் பெருமையில நிற்பான். இல்ல இவர் பேச்சை கேட்டு நம்ம அவர் பின்னாடி போகணுமா அப்படிமா, இவர் தலைவராக்கிட்டு நம்ம அவர் கீழே தொண்டனை ஆகணுமா அப்படிமா. ஆனா யாரு வர்றதுக்கு கஷ்டம் இருக்காது, ஆல்ரெடி கீழ் ஜாதியா இருக்கிறோம், இவர் கொஞ்சமாவது கண்ணியம் கொடுக்காரு, முதல்ல யார்தான் ஏத்துக்குவா? நபியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் முதலில் எல்லா சமுதாயத்திலுமே ஏழை எளியவர்கள், பாமரர்கள், கல்வி அறிவற்றவர்கள் அல்லது ஏமாளிகளாக இருப்பவர்கள் அல்லது சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பவர்கள், அடிமைகள், கருப்பு நிறத்தவர்கள், இது மாதிரியான பலகீனமான மக்கள் தான் ஒரு நபியை முதல்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இவரையும் யார்தான் ஃபாலோ பண்றா? அம்மாரு, யாசிரு, பிலாலு, சல்மான் பின் ஃபாரிஸ் போன்ற பலகீனமான மக்கள் தான் அவரையும் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து நான் என்ன கேட்டேன், இந்த நபரை பின்பற்றக்கூடியவர்களை கூடுறாங்களா குறைகிறாங்களான்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? கூடுறாங்கன்னு சொன்னீங்க. ஈமான் என்பது அது முழுமைப்படுற வரைக்கும் மக்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு தடைகால் வராது, இதோட நின்றுவோன்னு நிற்காது. இப்போ யூத சமுதாயத்தை எடுத்துக்கங்களேன், யூத சமுதாயம் கூடவே செய்யாது. அவன் பிள்ளைய பெற்றவன கூடுமே தவிர எப்படி கூடாது? ஆட்கள் அவன் இணைக்க மாட்டான். ஏன்? அவன் இணைக்கிறது அவன் கலாச்சாரம் கிடையாது, அது ஒரு இனமா அவன் பார்க்கறான். இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ஆட்களை இணைச்சிக்கிட்டே இருக்கும், இந்த நிறுவனத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கும். அவை உண்மையான மார்க்கமாக இருந்தால் ஆட்கள் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க இன்க்ரீஸ் ஆகுது, கூடிக்கிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம்? இவரும் உண்மையாளர், இவர் பேசுகிற மார்க்கம் உண்மை என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுதுங்கிறார். அடுத்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாராவது வேண்டான்னு ஓடி வந்திருக்கிறாங்களான்னு கேட்டேன். என்னப்பா மார்க்கம் இது, நம்மளும் ஏதோ நல்ல மார்க்கமா இருக்குன்னு உள்ள போனோம், எல்லாரும் அப்படித்தானே போவோம். நம்ம வந்து என்ன, ஒரு நிறுவனத்துல போய் வேலை பார்க்க போவோம், கடன் நல்லான்னு ஓடி வந்துருவோம். ஒரு இடத்துல போய் வந்து என்ன, ஸ்கூல் சேர்ந்துருப்போம், ஸ்கூல் சரியில்லைன்னு ஓடி, ஏதாவது ஒன்று நடக்கும். எங்கேயாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு அதிருப்தின்னு ஓடி வந்திருப்போம். 10 பேர்ல ஒருத்தனாவது அதிருப்தி படுவோம். அதிருப்தி படாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது அதிருப்தி படாம இருப்பாங்களா? கிடையாது. அப்ப இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் யாராவது பின்னாடி வந்திருக்காங்களான்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? வரவே இல்லைன்னு. நீங்க இந்த ஈமான் அப்படித்தான், உள்ள போயிட்டா அப்படி காந்த மாதிரி பிடிச்சி இழுத்துரும், வெளியே வர விடாது. இந்த ஈமானுக்குள்ள ஒருத்தன் தக்க வச்சுக்கிட்டான்னு வைங்க, உள்ள போனோம் என்ன ஆக முடியாது, வெளியே ஆக முடியாது. அதனால தான் மதீனால யூதர்கள் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம், முக்கியமான ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? மக்கா காஃபிர் கூட செய்யாத ஒன்றை மதீனா யூதர்கள் செஞ்சாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ஒன்று சொல்றான். இந்த யூத சமுதாயத்தவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு 10-15 பேர் ஒன்னா சேர்ந்து நேர போய் மார்க்கத்தை ஏத்துக்கிட்டாங்க. முகமதே, உங்களை நாங்க தூதரா ஏத்துக்கிறோம், எங்களை நீங்க இஸ்லாமியர் ஆக்கிருங்க, நாங்க மார்க்கத்துக்குள்ள வரணும்னு வந்துட்டாங்க. என்ன திட்டம் தெரியுமா? உள்ள வர்ற மாதிரி காலையில உள்ள போங்க, சாயங்காலம் மார்க்கம் வேண்டாம் ஓடி வந்துருங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, மோசமான மார்க்கமா இருக்கும் போல, இப்பதான் ஏத்துக்கிட்டாங்க, காலையில 10 பேர், சாயங்காலம் 10 பேர் ஓடி போயிட்டாங்க, அப்ப மார்க்கத்தை அப்படி எல்லாரும் நினைப்பாங்க. இந்த யூதன் இதை ஒரு ஆயுதமாவே செஞ்சான் மதீனால. மக்காவாசிகள் அந்த மக்கள் பார்க்கறாங்க, யாரும் உள்ள போயிட்டு வெளியே வரலையே, எல்லாரும் உள்ளதானே இருக்கிறாங்க, அடி உதையெல்லாம் வாங்குறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க. நம்மளும் பிலாலை அடிச்சு பார்த்தோம், சல்மானை அடிச்சு பார்த்தோம், சுஹைபா அடிச்சு பார்த்தோம், அம்மாரை அடிச்சோம், யாசிரை அடிச்சோம், யாசிருடைய மனைவி சுமையாவை அடிச்சோம், கொன்னோம், ஒரு ஆள் வெளியே வரல. செத்தாலும் சாவுமே ஒளிய எப்படிதான் இருப்போம், முஸ்லீமா தான் இருப்போம்னு இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த பதில் அவர் பதிலாக சொல்றாரு. அப்ப அதுக்கு ஹெர்குலிஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மார்க்கம் யார் உள்ளத்துக்குள்ள போயிடுச்சோ அவங்க ஒரு நாள் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரள மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அதுக்கு நீங்க என்னதான் சொல்லியிருக்கீங்க? இந்த பதிலை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து நான் என்ன தெரியுமா கேட்டேன் உங்கள்கிட்ட, இந்த முகம்மது பொய் சொல்லி இருக்கிறாரான்னு கேட்டேன். உங்களோட எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? அவர் வெளியூருக்காரர் கிடையாது, ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து திடீர்னு மக்கால 40 வயசுல வந்து தன்னை நபின்னு சொன்னவர் இல்லை. உங்க கூடைய பிறந்து, உங்க கூடைய வளர்ந்து, வியாபாரம் பண்ணி, கல்யாணம் முடிச்சு, பிள்ளைகள பெற்று வளர்த்து ஆளாக்கி பல வருஷம் ஒரு மனுஷனுடைய ஏறத்தாலும் ஒரு பெரும்பகுதி ஆயுள் காலத்தை உங்களோட கலந்துருக்கிறார்.
53 வருஷம் வாழ்ந்திருக்கிறார் உங்க கூட. இப்ப வெளியே போய் 6 வருஷம் இருந்திருக்கிறார். மதீனாக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. உங்க கூட 53 வருஷம் ஆச்சு. இந்த 53 ஆண்டு காலத்துல ஒரு பொய்யாவது சொல்லி இருக்கிறாரா தெரியுமான்னு கேட்டேன். அது தெரியாமையா இருக்கும்? பொய் தெரியாம இருக்காத. விபச்சாரம் மறைச்சிடலாம். எதை மறைச்சிடலாம்? விபச்சாரத்தை மறைச்சிடலாம். கள்ளனா இருந்தா திருட்ட மறைச்சிடலாம். பொய்ய மறைக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் சிக்கிடுவாங்க. அப்ப இதையே நீங்க 13 வருஷம் தாவாலே சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? இவரே ஊர் முழுக்க போய் சொல்லிக்கிட்டு திரியறவர், இவர் இன்னைக்கு மார்க்கத்தை சொல்லுவாரா, நம்ம ஏத்துக்க. நீ சொல்லியிருப்பியா இல்லையா? அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் போய் சொல்றவரா இல்லையா. நான் கேட்டேன், நீ என்ன சொன்ன? பொய் பேசினதே இல்லைன்னு. மக்களிடத்திலேயே பொய் பேச தைரியம் இல்லாதவர் கடவுள் விஷயத்தில் எப்படி பொய் பேசுவார்? இவர் பதில் சொல்றாரு. மக்கள் விஷயத்துல பொய் பேச லேசா பேசிடலாமே. மக்கள் விஷயத்திலே பேச தைரியம் இல்லாதவர் இவர். பொய் பேசுவதற்கு என்ன இல்லை? தைரியம் கிடையாது. அதுக்கே பேச முடியாத ஒருத்தர், பேச மாட்டேன்னு இருக்கிற ஒருத்தர் கடவுள் விஷயத்துல போய் பேசுவாரா? கண்டிப்பா பேசியிருக்க மாட்டார். அடுத்து நான் என்ன கேட்டேன்? இவர் வாக்கு கொடுத்தால் பேணுகிறாரா மீறுகிறாரான்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? பேணுகிறாருன்னு. நீங்க நபிமார்கள் ஒரு நாளும் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார்கள். கடைசியா நான் என்ன சொன்னேன்? இவர் என்ன போதிக்கிறார் என்று நான் கேட்டேன். நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? இவர் உறவை பேணுவதை குறித்து, அதே போன்ற தொழுகையை, தான தர்மத்தை குறித்து, சமமாக மக்களை நடத்துவதை குறித்து பல நல்ல காரியத்தை, ஏகத்துவத்தை போதிக்கிறார். நபிமார்கள்னு வந்தா இதைத்தான் சொல்லுவாங்க. வேற எதை சொல்ல மாட்டாங்க. படிக்கணும், முன்னேறணும், வீடு கட்டணும், அப்படி அப்படி போதிச்சவர் பொய்யர். அப்படி போதிச்சவர் யாரு? எல்லாரும் வீடு வாசல கட்டுங்கப்பா, நமக்கு வீடெல்லாம் தேவை, அப்படி போதிச்சிருந்தா இவர் யாரா இருந்திருப்பாரு? பொய்யரா இருந்திருப்பாரு. தொழுங்க, நோன்பு வைங்க, தான தர்மம் செய்யுங்க, எல்லாரோட இணைந்து வாழுங்க அப்படின்னா அவர் யாரு? தூதர் தான். அப்ப சில கேள்விகளை கேட்கிறாரு அபு சுஃபியான்ட்ட. அபு சுஃபியான் வாயில இருந்தே உண்மையான பதில வாங்கி இதை வச்சுட்டு இவர் என்ன முடிவு பண்ணிட்டார்? இப்போ இவர் கண்டிப்பாக தூதுவராகத்தான் இருப்பார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அபு சுஃபியான்ட்ட ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்றார். ஒருவேளை நீங்க சொன்னது உண்மையான்னு தெரியாது, நீ சொன்ன வார்த்தையை வச்சா நான் சொல்றேன், நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ உண்மையை தான் பதில் சொல்றேன்னா, அந்த முகம்மது கிட்டலாம் இந்த பண்பு இருக்குதுன்னா கண்டிப்பா என் மௌத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தை அவர் ஆட்சி செய்கிற இடத்துக்கு வருவாருன்ட்டு. முகமது எப்படி வருவாரு? நம்ம பெரிய சாம்ராஜ்யம், என்ன எதிர்க்க வருவாரான்னு கேட்கல, உண்மையிலே அவர் என் இடத்துக்கு ஆட்சியாளராக வருவார். அப்படி ஒரு காலம் வரும். என்னுடைய நிலத்தையும் அவர் என்ன செய்வார்? அவருடைய கண்டிப்பாக ஆட்சி கீழே அவர் கொண்டு வந்து விடுவார். நான் ஒருவேளை அந்த முகம்மதை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அவர் காலை கழுவி விடுவேன். இந்த ஹெர்குலிஸ் நான் முகமதை பார்க்கல, பார்க்க வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை முகம்மதை நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கண்டிப்பாக அவர் காலை நான் கழுவி விடுவேன் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியானை விரட்டி விட்டார். எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ட்டார். அபு சுஃபியானும் அவங்க தோழரும் வெளியே வரும்போது அபு சுஃபியான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம முகம்மதை கில்லுக்கீரன்னு நினைச்சிட்டோம், அற்பமா நினைச்சோம். ஊர்ல இருந்தார், ஊர்ல இருந்துட்டு போட்டு விட்டுருக்கலாம். ஊரை விட்டு விரட்டி அவர் வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கிருந்து கடிதங்கள்லாம் கொடுத்து பல தேசங்கள் வந்து ஹெர்குலிஸ் பயப்படுற அளவுக்கு முகமதுடைய வளர்ச்சி அபாரம் ஆயிடுச்சு. இனிமே முகமது என்ன பண்ண முடியாது? இந்த ஹுதைபியா உடன்படிக்கை போட்டலாம் முகமது என்ன தடுக்க முடியாது. அவர் வளர்ச்சி அபாரம் ஆயிடுச்சு. இனிமேல் அவரை தடுக்க முடியாது என்று புரிந்து கொண்டேன். அப்போது இருந்து இஸ்லாத்தின் மீது எனக்கு ஒரு அன்பு வந்ததுன்றார். பிறகு இஸ்லாமியரா மாறிட்டார். இவர் தன்னுடைய மகள் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹாவை நபிக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். தன்னுடைய மகன் மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய வஹி எழுதாரக்கா காத்திபுல் வஹி, வஹியின் எழுத்தாளராக மாற்றுகிறார். இவரே பிற்காலத்தில் ஹுனைன் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வினுடைய முக்கிய தளபதியாக மாறுகிறார். இது எல்லாத்துக்கும் அபு சுஃபியானுடைய உள்ள மாற்றத்துக்கு முக்கியமான இடமே ஹெர்குலிஸோடு நடைபெற்ற உரையாடல். ஒரு சாதாரண உரையாடல், அவ்வளவுதான். ஆனா அந்த உரையாடல் எவ்வளவு பெரிய பாடத்தை தருதுன்னா, ஒரு காஃபிர் நபர் வந்து சொல்றாரு இவர் தூதர் தான். இவர் ஏதாவது குர்ஆன் ஆயத்தை காட்டினாரா? காட்டல. ஹதீஸ் வசனத்தை காட்டினாரா? காட்டல. அறிவியல் சான்றை முகமது பேசுகிறார் அப்படின்னு பேசினாரா? பேசல. முன்னறிவிப்புன்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லல. நீ சொன்ன பண்புலாம் இந்த முகமதுட்ட இருக்குதுன்னா, முகமதை பின்பற்றக்கூடிய நபர்கள்ட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர் தூதர் தான். அவரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு ஒருவேளை கிடைக்குமே ஆனால் அவர் காலை கழுவி விடுவதற்கும் நான் என்ன இல்லை, நான் எனக்கு தயக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த பிரதேசத்தையும் இந்த ரோம் தேசத்தையும் அவர் ஆட்சி செய்கிற ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியானை விரட்டி விட்டாச்சு. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? தன்னுடைய வாயில் காவலர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, அல்லாஹ் நேர்வழி கொடுக்க நாடுனா நாடியவனுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காதுங்கிறதுக்கு ஹெர்குலிஸ் ஒரு முன் உதாரணம். இந்த வாயில் காவலர்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு? எல்லாரும் போங்க, கோட்டை கதவுகள் அத்தனையும் அடங்குங்கிறார் ஹெர்குலிஸ். என்ன பண்ணுங்க? அமைச்சர்கள் உள்ள இருக்கிறாங்க, இவருடைய ஆட்சியின் பிரதிநிதிகள் உள்ள நிற்கிறாங்க, வேற வேற இவருடைய பிரதேசத்தினுடைய ஆளுநர்கள் உள்ள நிற்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்று கூப்பிட்டாரு. ஒன்று கூட்டி தான் விசாரணை நடந்திருக்கு. அபு சுஃபியானை விரட்டி விட்டார்.
அபு சுஃபியான் யாரு? நம்ம ஆள் கிடையாது, அவர் அரபு தேசம். விசாரணை முடிஞ்சிருச்சு. அபு சுஃபியானுடைய அரபு ஆட்களை விரட்டி விட்டாச்சு. விரட்டி விட்டுட்டு என்ன பண்றாரு? கோட்டையினுடைய எல்லா சுவற்றையும் அடைங்கிறார். எல்லா கதவையும் அடைச்சிருங்க. அடைச்சாச்சு. அடைச்சு மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஹெர்குலிஸ் பேசுறாரு, மக்களே, முகமதை பற்றிய கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம், அவரை பற்றி அவருடைய சொந்தக்காரர்கிட்ட நான் விசாரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, முகமது தூதர் தான், மாற்றமே கிடையாது. அவர் அதை பொய்ய சொல்ல வாய்ப்பே கிடையாது. கடிதத்தையும் பார்த்து அவர் வாதத்தையும் பார்த்து, நான் நேற்றுக்கு என்ன பார்த்தேன்? ஜோசியத்தின் மூலமாக விருத்த சேதனம் செய்த ஒரு மன்னர் வருவார் நான் பார்த்தேன். இந்த மூணையும் ஒப்பிட்டு பார்த்தா முகமது யாரு தான்? தூதர் தான். எந்த மாற்றமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொல்றார், நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாரும் போய் அவர்கிட்ட மார்க்கத்தை ஏத்துக்குவோமா அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை சொல்றார். அவங்க எல்லாரும் காட்டுக்கழுதைகள் மாதிரி ஓடுறாங்க. உள்ள இருக்கிற அரசவையில் இருக்கிற அமைச்சர்கள், ஆளுநர்கள், பிரதிநிதிகள் எல்லாரும் எங்க ஓடுறாங்க? இந்த ஆள் நம்மளை மதமாற்றி விட்டுருவாரு போலுக்க. இவ்வளவு விசாரணை அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவருக்கு வந்தா என்ன, அங்க வந்திருக்கணுமா இல்லையா? யாருக்கு வரல. மதம் மாறிடவே கூடாதுன்னு எல்லாரும் அந்த ஹதீஸ்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், காட்டுக்கழுதைகள் ஓடுவதை போன்று அவர்கள் ஓடினார்கள். போய் பார்க்கறாங்க, அங்க கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. திரும்பி மறுபடியும் அரசவைக்குள்ள வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹெர்குலிஸ் சொல்றாரு, யாரும் மாற வேண்டியான்ட்டார். யாரும் மாற வேண்டாம், அவர் உண்மையாளராகவே இருக்கட்டும், எதுக்கு ஏத்துக்கணும், என்ன அவசியம் வந்துச்சு? ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்று சொல்லி சாகர வரை ஹெர்குலிஸ் அல்லாஹுடைய தூதரை நபி என்று ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ் ஒருவனை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாமல், தனக்குரிய இருப்பிடத்தை நரகம் என்று தெல்ல தெளிவாக தெரிந்தும் அதே மனநிலையில மரணித்தார் ஹெர்குலிஸ். ஒரு நபருக்கு இதை விட தெளிவான சாலிடான எவிடன்ஸ் வேற என்ன வேணும்? நல்ல தெரியுது, அவரே உறுதியிட்டு சொல்கிறார், இவர் தூதர் தான், இவர் என்னிடத்தை ஆட்சி செய்வார், இவரை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்ச இவர் காலை நான் கழுவி விடுவேன்னு சொன்ன அந்த ஹெர்குலிஸ் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, உங்களை நான் சோதிச்சு பார்த்தேன், ஒருவேளை நீங்க அந்த மார்க்கத்துக்கு போயிருவீங்களோன்னு. யாரும் போகாதீங்க, நானும் போறதா இல்லை, நம்ம இதே மார்க்கத்தில் இருப்போம்னு சொல்லிட்டு அதே நிலையில மரணிக்கிறார். அன்னைக்கு மூத்தாவில் சில நாட்கள் கடக்கிறது, சில ஆண்டுகள் கடக்குது, அவர் வஃபாத் ஆயிட்டார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தான் நாடியவருக்குத்தான் நல்லா நேர்வழி கொடுப்போம், எல்லாரும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இவ்வளவு பெரிய விசாரணை யார் வைக்கல தெரியுமா? அபிசீனியாவினுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விசாரணை வைக்கல. அவரும் ஒரு விசாரணை வச்சார். அந்த விசாரணை வேற. இவர் அபு சுஃபியானை அழைத்து ஹெர்குலிஸ் வைத்த விசாரணை வேற. ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அந்த அபிசீனிய நாட்டினுடைய அரசர் வைத்த விசாரணை, நஜ்ஜாஷி என்ற மன்னர் வைத்த விசாரணை வேற. ஆனா நஜ்ஜாஷி என்ன பண்ணாரு தெரியுமா? விசாரணை முடியுது, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. ஒரு மன்னர், இங்க ஒரு மன்னர் விசாரணை முடியுது, இவர் தூதர்னு தெரியுது, ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். தான் நாடியவருக்கு தான் அல்லாஹ் நேர்வழி தருவான். அதுல ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த செய்தி நம்ம சொல்றதா இருந்தா, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால் அகல் யுத்தம் நடைபெறுது. அகல் யுத்தம் மாத கணக்கில் நடைபெற்ற யுத்தம். அது ஒரு நாள் 2 நாள்ல முடியல, மாச கணக்கில் ஓடுது. பெரிய குழியை தோண்டிட்டு ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் மதீனால நிக்கிறாங்க. குழிக்கு அந்த பக்கம் அபு சுஃபியானுடைய ஆட்களும் அபு சுஃபியான் மக்கா காஃபிர்கள் நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அந்த கடுமையான குளிர் நேரம், இரவு நேரம், நடுநிசி நேரம், ரசூலுல்லாஹ் சில தோழர்களை அழைச்சி, யாராவது ஒருத்தர் எனக்காக அபு சுஃபியான் படையை போய் வேவு பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க, ஸ்பையா போயிட்டு வாங்கங்கிறாங்க. யாருமே எந்திக்கல, குளிர், மோசமான குளிர். அது எந்திரிச்சு நடந்து போற அளவுக்குலாம் அது முடியாது, செத்துக்கிட்டு போனாலும் போயிருவோன்னு யாரும் எந்திக்கல. ரசூலுல்லாஹ் ஒரு நபி தோழரை அழைச்சி சொல்றாங்க, நீங்க வாங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. அப்படி அனுப்பும் போது என்ன சொல்றாருன்னா, அபு சுஃபியானையோ படைகளையோ என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வர்றது மட்டும்தான் உங்க வேலை, என்ன செய்யக்கூடாது, நான் சொல்லாத எதையுமே அங்க செய்யக்கூடாது, போறீங்க, பாக்குறீங்க, வரீங்க, இதான் உங்க வேலைன்னு சொல்லி அனுப்பிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. இவர் குழியை தாண்டி ரகசியமா பதுங்கி பதுங்கி உள்ள போய் அபு சுஃபியான் அவங்க ஆட்களுடைய திட்டமிடல் என்னங்கிறத சில விஷயத்தை பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன பண்றாரு, அபு சுஃபியான் ஒரு தொலை தூரத்தில், கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார். இவர் பக்கம் முதுக காட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். வேற ஆள்கிட்ட ஏதோ பண்ணிக்கிட்டோ பேசிக்கிட்டே இருக்கிறார். முதுக பார்த்துட்டு இந்த நபித்தோழர் சொல்றாரு, சொலவு மாதிரி அந்த முதுகு இருந்துச்சுங்கிறார். சொலவு தெரியும்ல, அரிசியை புடைப்பதற்கோ கல்லை நீக்குவதற்கோ சொலவு ஒன்று வச்சிருப்போமே, அந்த சொலவு மாதிரி அபு சுஃபியானின் முதுகு எனக்கு தெரிஞ்சது. என் கையில வில் அம்பு இருந்துச்சு, எடுத்து நான் பாய்ச்சி இருந்தோம்னா அபு சுஃபியான் கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும், செத்துருப்பார், அதோட முடிஞ்சிருக்கும், யுத்தமும் நின்றுருக்கும். யுத்தம் என்ன இருக்கும்? ஏன்னா தலைமை இல்லைன்னா அந்த யுத்தம் தலைமை இல்லைன்னா நடைபெறாது. அபு சுஃபியான் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர். இந்த இடத்த நான் அபு சுஃபியான கதையை முடிச்சிட்டேன்னா மக்காவே ஈஸியா கிடைச்சிரும், இந்த யுத்த காலம் உடனே நின்றும். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அவசியமே இல்லை. இப்படி எல்லா பிரச்சனைக்குமான சொல்யூஷன் என்ன? இவர் ஒரு அம்பு போட்டா முடிஞ்சிருச்சு. ஆனா அம்பை எடுத்து குறி வைக்கும் போது இவருக்கு ஒரு சிந்தனை வருது. என்ன தெரியுமா சிந்தனை? நபி என்ன சொன்னாங்க? போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துடணும், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நபி சொன்னாங்க. மறுபடியும் வில்லம்ப தூக்கி வைக்கிறார், திரும்பி வந்துட்டார்.
யுத்தம் அதுக்கப்புறம் நடக்குது. அபூ சுஃபியான் அதுக்கப்புறம் பல அட்டூழியங்களெல்லாம் செய்தார், ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் இதே அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்று சஹாபியாக மாறுகிறார். அவரை அல்லாஹ் மார்க்கத்தில் கொண்டு வர்றதுக்காக முக்கியமான ஒரு தருணத்தில் கூட ரசூல்லா வச்சு அல்லாஹ் தடுத்துட்டான். எந்த காரியத்தை அவர் பண்ணக்கூடாது. அங்கே போனான் அவர் பண்ண என்னதான் பண்ண வேண்டி வரும், அபூ சுஃபியானை கொல்ல வேண்டி வரும். கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டு வந்ததுக்காக, அவருக்கு நேர்வழிக்காக. நேர்வழிக்கு வரவே மாட்டேன்ற இடத்துல உள்ள அபூ சுஃபியான் நேர்வழிக்கு வந்தார். வாங்க. அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரை நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, ஏற்றுக்கவே மாட்டேன்னு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவரை அல்லாஹ் இந்த நேரிய மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தோம். ஹெர்குலிஸுக்கு இது சத்திய மார்க்கம் நல்லா தெரியும். முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா தெரியும். அவர் ஆட்சி கண்டிப்பாக வளரப்போது, நம்ம ரோம் தேசம் ஒரு நாள் சரிய போதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படி தெரிந்தும் தனக்கான அந்த பெருமை உள்ளம் அவர் கடைசி வரைக்கும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து விட்டது. கடைசி வரைக்கும் நான் இந்த மார்க்கத்தை தான் இருப்பேன், தன்னுடைய பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் தனக்கான ஆளுநர்களும் இதே மார்க்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தனக்கு சிரம்பணி அவர்களுக்கு கட்டளையிட்டு எல்லாரும் சுஜூதில் விழுந்தாங்க இந்த ஹெர்குலிஸ்க்கு. அதுதான் அவருடைய வாழ்க்கை நடந்த முக்கியமான அந்த கடைசி நிகழ்வாக ஒன்றாக இருந்தது என்பதை நம்ம ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்க முடிகிறது. இதில் நிறைய பாடங்கள் படிப்பினைகள், அதில் முக்கியமான ஒன்று என்று எடுத்துக்கொண்டால், நேர்வழியை பொறுத்தவரை நம்ம நாடியவர்களுக்கெல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். நேர்வழிக்கும் அவர்களுக்கு ரொம்ப சமீபத்தில் ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடாத முடிவெடுத்துட்டோம்னா உச்சபட்ச ஷைத்தானாக காஃபிராக மாற்றுவான். அபூ லஹபால் இஸ்லாத்தை ஏற்றிருக்க முடியும், அவனுக்கு நல்ல தெரியும் முகமது அவர்கள் போய் சொல்லலைன்னு, ஆனால் ஏற்றுக்க விடலை. எங்கிருந்தோ வந்த வேறு ஒரு தேசத்தை சார்ந்த சல்மான் பின் ஃபாரிஸை ஏற்றுக்கொள்ள வைத்தான் அல்லாஹ். அபுதர் அல் கிஃபார் என்ற கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவரை ஏற்றுக்கொள்ள வைத்தான் அல்லாஹ். வெவ்வேறு தேசத்தில் இருந்த மக்கள், அதாவது நஜ்ஜாஷ் என்ற மன்னரை ஏற்றுக்கொள்ள வைத்தான் அல்லாஹ். இந்த நேர்வழி இறைவனால் தரப்படுகிற ஒரு பரிசுதானே ஒழிய நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறு ஒரு மிக நீண்ட ஒரு நபிமொழியில் இருந்து அதனுடைய தகவல்களையும் பாடத்தை படிப்பினை நாம் அறிந்து கொள்வோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, மார்க்கம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலான பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.